அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அல்லாஹ்வின் மாபெரும் கருணை நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தில் ஒருவராக ஆக்கினான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்விற்கு சதா நன்றி செலுத்தி வாழக்கூடிய பாக்கியத்தையும், சதா அவன் நம்மோடு தான் இருந்து நம் தேவைகளை பூர்த்தி செய்கிறான் என்று உணர்ந்து அவனை தன்னுடன் வைத்து வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா தன் கருணை பிச்சையினால் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, அல்லாஹுவின் கருணையினால் நாம் வலிமார்களின் வரலாற்று தொடரை நாம் பார்த்து வருகிறோம். அதிலும் ஹஸரத் அபு சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் எஜமான் அவர்களுடைய வரலாற்று தொடரை நாம் பார்த்து வருகிறோம். சொல்லப்படக்கூடிய ஒவ்வொன்றையும் பயனுள்ளதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. நமக்கு இருலகத்திலும் பலன் தரக்கூடிய வார்த்தைகளை இந்த அடியேனின் நாவிலிருந்து அல்லாஹ் வெளியாக்குவானாக. ஆமீன். அன்பானவர்களே, அபு சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் எஜமான் அவர்கள் ஒரு நாள் தங்களுடைய மாணவர்களுக்கெல்லாம் சொல்லி காட்டினார்கள், கண்ணியம் வாய்ந்த அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா யாரின் மீது பொருத்தமாக இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய முறையை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். எஜமான் தாம் மாணவர்களிடத்திலே சொன்னார்கள், ஒரு அடியான் தன்னை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பு ஜல்லஷானுஹு தஆலாவின் மீது பொருத்தமாக இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹுவும் அந்த அடியானின் மீது பொருத்தமாக இருக்கிறான் என்று பொருள் என்று சொன்னாங்க. கண்ணியத்திற்குரிய என்னுடைய ஷேக் நாயகம் சொல்லி காட்டினார்கள், இந்த உலகத்திலேயே அல்லாஹ் நம் மீது திருப்தியாக இருக்கிறானா என்பதை நாம் எவ்வாறு தெரிந்து கொள்வது தெரியுமா? அல்லாஹுவை நாம் 50% பொருந்தி வாழ்வோமேயானால் அல்லாஹ் நம் மீது 50% பொருத்தமாக இருக்கிறான் என்று பொருள். அல்லாஹுவை பரிபூரணமாக 100க்கு 100% பொருந்தி வாழ்வோமேயானால் அல்லாஹ் நம்மை எவ்வாறு வைத்திருக்கிறானோ அதை நாம் பொருந்திக் கொள்வோமேயானால் அல்லாஹும் நம் மீது பரிபூரணமாக பொருத்தமாக இருக்கிறான் என்று என்னுடைய கண்ணியத்திற்குரிய என்னுடைய ஷேகநாயகம் அவர்களும் சொல்லி காட்டினார்கள். அப்போ அன்பானவர்களே, அல்லாஹுவின் மீது நாம் பொருத்தமாக இருக்குதல் என்று சொன்னால் என்ன? அதற்கு அபு சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 விஷயங்களை சொல்லுகிறார்கள். ஒன்று, அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா நமக்கு எந்த நிலையை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறானோ, எந்த நிலையில் வைத்திருந்தாலும் அவ்வாறே அல்லாஹுவை பொருந்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு விதித்த விதியை, கலாவை நாம் பொருந்தி கொள்ள வேண்டும். அதுதான் அல்லாஹுவை நாம் பொருந்தி வாழ்வது என்பதாக எஜமான் சொன்னாங்க. கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், வர்த பிமா கஸமல்லாஹு லக தகுன் அக்னன் நாஸ். அல்லாஹ் உமக்கு விதித்ததை நீ பொருந்தி கொள்வாயாக, மக்களிலேயே மிகவும் செல்வந்தராக, போதுமென்ற மனம் படைத்தவராக நீங்கள் ஆகுவீர்கள், மனம் நிறைவு பெற்றவர்களாக நீங்கள் ஆகுவீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அல் கினா கினன் நப்ஸ், செல்வம் என்று சொன்னாலே மன நிறைவு, மனதில் போதுமென்ற தன்மை வருகிறது அல்லவா, அதற்கு பெயர்தான் கினா என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்தானோ, சாதாரண ஓலை குடிசையாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் இதை பங்கு வைத்தவன் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா. இதை எனக்கு கொடுத்து இந்த தேவைகளை பூர்த்தி செய்தவன் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த தகுதியற்ற இந்த அடியானுக்கும் இப்படியாப்பட்ட ஒரு கண்ணியமான ஒரு இடத்தை கொடுத்தாயே. எத்தனையோ மக்கள் பிளாட்ஃபார்மிலே உறங்கி கொண்டிருக்க, எத்தனையோ மக்கள் கடை வாசல்களில் உறங்கி கொண்டிருக்க, இந்த தகுதியற்ற இந்த அடியானுக்கு இந்த கண்ணியமான வீட்டை கொடுத்து தேவையை பூர்த்தி செய்தாயே. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று உணவு உண்ணுகிறோம், சாதாரண உணவாக இருந்தாலும் எத்தனையோ மக்கள் உணவில்லாமல் கஷ்டப்பட, யா அல்லாஹ் எனக்கு நீ கண்ணியமாக இந்த உணவை கொடுத்தாயே. எத்தனையோ மக்கள் சாப்பிட்டீர்களா என்று கேட்பதற்கு கூட நாதியில்லாமல் இந்த உலகத்தில் அலைந்து கொண்டிருக்க, இந்த அடியேனுக்கு போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு உணவை மனைவி மூலமாகவும் தாய் மூலமாகவும் பிள்ளைகள் மூலமாகவும் வாரி வழங்குகிறாய் ரப்பே, உனக்கு நான் எவ்வாறு நன்றி செலுத்துவேன் என்று அல்லாஹ்வை நாம் மனநிறைவுடனே பொருந்தி வாழ்வோமையானால்
அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோமேயானால் அதுதான் அல்லாஹ்வை நாம் பொருந்தி வாழ்வது என்று அபூ சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று ஹஸரத் அபூ சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டினார்கள், ஒன்று அல்லாஹ் நமக்கு கொடுத்த விதியை நாம் பொருந்தி வாழ்வது, இன்னொன்று அல்லாஹ் நமக்கு ஏவிய ஏவல்களை ஏற்று நடக்குதல். அல்லாஹினுடைய உத்தரவிற்கு முழுமையாக நாம் தலை சாய்த்து வாழ்வது தான் அல்லாஹுவை நாம் பொருந்தி இருப்பதற்குரிய அடையாளம் என்று எஜமான் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹின் மீது நான் திருப்தியாக இருக்கிறேன், அல்லாஹுவை நான் பொருந்தி வாழ்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அல்லாஹ் அழைக்கிறான், அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று சொல்லும் பொழுது அந்த அல்லாஹினுடைய அழைப்பிற்கு பதிலளிக்கவில்லை என்று சொன்னால், அன்பானவர்களே நன்றாக நாம் விளங்க வேண்டும். அல்லாஹு அக்பர் என்று அழைப்பது முஅத்தின் அழைக்கிறார்களா? இல்லை. என் வீட்டிற்கு நான் தான் அழைப்பு கொடுக்க வேண்டும், தாங்களுடைய வீட்டிற்கு தாங்கள் தான் அழைப்பு கொடுப்பீர்கள் வாருங்கள் என்று. அதே போன்று ஒவ்வொரு மஸ்ஜிதும் பைத்துல்லா அல்லாஹினுடைய வீடாக இருக்கிறது. அல்லாஹினுடைய வீட்டிற்கு யார் அழைப்பா? அந்த முஅத்தினுடைய தோற்றத்தில் வந்து அல்லாஹு தான் அழைக்கிறான், வாருங்கள் ஹய்யா அலஸ் ஸலா, தொழுகையின் பக்கம் விரையுங்கள், ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள், விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுகிறானே. அன்பானவர்களே, அப்போ அல்லாஹுவை திருப்தி கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வின் மீது பொருந்தி இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆனால் அல்லாஹினுடைய அழைப்பிற்கு தலை சாய்க்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹினுடைய உத்தரவிற்கு நாம் கட்டுப்பட மறுப்போமேயானால், அல்லாஹினுடைய ஏவல் விளக்கல்களை ஏற்று நடக்க நாம் தவறுவோமேயானால் எவ்வாறு அல்லாஹின் மீது நாம் பொருந்தி வாழ்கிறோம் என்று சொல்ல முடியும்? எனவே அல்லாஹுவின் மீது நாம் பொருத்தமாக இருக்கிறோம் என்பதற்குரிய அடையாளம் என்ன அன்பானவர்களே? இரண்டை ஹஸரத் அபூ சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டினார்கள். ஒன்று, அல்லாஹ் நமக்கு விட்ட விதியை நாம் பொருந்தி வாழ்வது. ஜிஸ் ஹாலுமே ஓரக்கே உஸ் ஹாலுமே ஹம் குஷ் ஹே. அல்லாஹ் எந்த நிலையில் என்னை வைத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹை புகழ்வதுதான் என் வேலை, அல்லாஹை நான் பரிபூர்ணமாக பொருந்தி கொண்டேன், அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹின் மீது பரிபூர்ணமாக திருப்தி கொண்ட நிலையில் இருப்பது என்பதும், இன்னொன்று அல்லாஹினுடைய ஏவல் விளக்கல்களை நாம் ஏற்று நடப்பதும் தான் அல்லாஹின் மீது நாம் பொருத்தமாக இருக்கிறோம் என்பதற்குரிய அடையாளம். நாம் எந்த அளவு அல்லாஹின் மீது பொருத்தமாக இருக்கிறோமோ அதே அளவு அல்லாஹும் நம் மீது பொருத்தமாக இருக்கிறான் என்பதற்குரிய அலாமத் அடையாளமாக இருக்கிறது. அன்பானவர்களே, சரி, அல்லாஹை பொருந்தி வாழ்வதும் நமது திறமையா? இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய கருணை பிச்சையினால் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய பாக்கியம், அல்லாஹு தஆலா அவனை பொருந்தி வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹு தஆலா தந்தல் புரிவானாக. நமக்கும் நமது சந்ததியினர்கள் உலக முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. அல்லாஹினுடைய பரிபூர்ண திருப்தியை பெற்றவர்களாக, ரிலன் லைஸ பஅதஹு சுஹ்த், இனிமேல் நம்மீது அல்லாஹ் கோபமே கொள்ள மாட்டான் எனும் அளவிற்கு அல்லாஹினுடைய பரிபூர்ண திருப்தியை பெற்ற மக்களாக நம்மையும் நமது சந்ததியினர்கள் உலக முஸ்லிம்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. அவன் வருத்தப்படும்படியான செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்று எண்ணுவதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்படியாப்பட்ட பாவ காரியங்களை செய்வதற்குரிய வாய்ப்புகள் கூட நம்மிடத்தில் ஏற்படாமல் அல்லாஹ்வே தன் கருணை பிச்சையால் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. அவன் விரும்பிய, அவன் பொருந்தி கொள்ளும்படியான செயல்களை நம்மிடத்தில் அல்லாஹ் தஆலா வெளியாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.